ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி சுண்டக்காய் பொடி செய்ய போகிறேன். ஒரு கப்பு சுண்டக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இடிக்கல் இடித்து எடுத்துகிட்டு அலசி எடுத்து வச்சு துணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி 4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய் போட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. சுண்டக்காய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது சூடான சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கறிவேப்பிலையும் சீரகம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டும் அப்புறம் புளி எலுமிச்சை சைஸ் அளவு எடுத்து நல்லா வறுத்து எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு இதுமாரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக சுண்டக்காய் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு அதை நீங்கள் சூடான சாதத்துலேயோ இல்லை வச்சு சாப்பிட்லாம். இல்லை எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து இந்த பொடியை போட்டுட்டு அப்புறம் சாதம் போட்டு கலந்து